نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم أعنا ولا تعن علينا وانصرنا ولا تنصر علينا وامكر لنا ولا تمكر علينا واهدنا ويسر الهدى لنا وانصرنا على من بغى علينا رب اجعلنا لك شكارين لك ذكارين لك رهابين لك مطواعين لك مخبتين إليك أواهين منيبين ربنا تقبل توبتنا واغسل حوبتنا وأجب دعوتنا وثبت حجتنا وسدد ألسنتنا واهد قلوبنا واسلل سخيمة صدورنا. أيها الإخوة والأخوات، نحن سندرس إن شاء الله كتاب الطالب الثاني من سلسلة العربية بين يديك، وقد انتهينا من كتاب الطالب الأول من الجزئين من هذه السلسلة، أليس كذلك؟ بلى. طيب، الآن إن شاء الله سنراجع مراجعة سريعة لما درسنا في الكتاب الأول. في هذه السلسلة 4 مستويات، 4 كتب للطالب، وقد انتهينا من المستوى الأول بإذن الله تعالى. طيب، الكتاب الأول في كل كتاب، كذلك في الكتاب الأول جزءان، نحن درسنا الجزئين، وفي الكتاب الأول 16 وحدة. في الجزء الأول من الكتاب الأول 8 وحدات، وفي الجزء الثاني كذلك من الكتاب الأول 8 وحدات. طيب، هذا هو الكتاب الأول الذي ترونه في الشاشة. طيب، من الذي ألف هذه السلسلة؟ هم 3 من المتخصصين والمؤلفين: دكتور عبد الرحمن بن إبراهيم الفوزان، دكتور مختار طه حسين، دكتور محمد عبد الخالق محمد فضل. طيب، هذا الكتاب هو الإصدار الثاني. الكتاب الذي درسناه هو الكتاب الإصدار الثاني، second edition. تاني، اللغة العربية بين يديك மொத்தமாக 4 முஸ்தவா இருக்குது. அதில் ஒரு முஸ்தவா நாங்கள் முடிச்சிட்டோம். லெவல் 1 முடிச்சிட்டோம். லெவல் 1ல் 2 புத்தகம் இருக்குது. ஒவ்வொரு லெவல்லையும் 2 புத்தகங்கள் இருக்குது. மொத்தமாக 8 புத்தகம். கிதாபு தாலிபுல் அவ்வல் அப்படின்றது 2 ஜுசு இருக்குது. அதில் முதலாவது ஜுசு, 2வது ஜுசு. அதே மாதிரி இனிமேல் நாங்கள் படிக்க போகிற கிதாபு தாலிபு சானியிலையும் 2 ஜுசு இருக்குது. சாலிஸில், ராபியில், ஒவ்வொன்றிலையும் 2 ஜுசு இருக்குது. அப்போ நாங்கள் 2 கிதாப் படித்தா, 2 ஜுசு படித்தா, அது ஒரு கிதாபுக்குரிய 2 ஜுசு. கிதாபு தாலிபுல் அவ்வலுக்குரிய 2 ஜுசு தான் நாங்கள் முடிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு ஜுசுலையும் 8 யூனிட் இருந்தது. அப்போ மொத்தமாக முதலாவது கிதாபு தாலிபுல் அவ்வலில் 8 8 16 யூனிட்.
வஹ்தாக்கள் இருந்தது. ஒவ்வொரு வஹ்தாவும் ஒவ்வொரு தலைப்புல இருந்தது. அல் அரபியத்து பைன யதைக் நீண்ட காலமாக ஆய்வு செய்யப்பட்டு, அதுல மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு, எழுதப்பட்ட மொழியியல் பிரயோக மொழியியல் அறிஞர்களால உருவாக்கப்பட்டது. அந்த அடிப்படையில முதல் புத்தகத்த நாங்க என்ன செய்றோம்? படிச்சு முடிச்சுட்டோம். இதுல அவங்க ஆரம்பமாக 1வது எடிஷன் அல் இஸ்தாருல் அவ்வல் ஒன்று இருந்துச்சு. வெளியிட்டிருந்தாங்க. அத இன்னும் சில பேர் வச்சு கொண்டிருக்கிறாங்க. அது இப்ப நீண்ட காலம் 20 வருஷத்துக்கு முன்னால வந்த ஒரு புத்தகம். ஆனா இப்ப நாங்க படிக்கிற இந்த இஸ்தாரு தானிங்கிறது 1435 அப்படின்னா 2014ல வெளியிடப்பட்டது. 2014 இருந்து இப்ப நீங்க பார்த்தாலுமே, இப்ப எத்தனை வருஷம் ஆயிட்டு? 10 வருஷத்துக்கு மேல. இது இஸ்தாரு தானி வந்து. இந்த 10 வருஷத்துக்கு மேல ஆனாலும், சில மதரசாக்கள்ல இன்னும் இஸ்தாருல் அவ்வல தெரியாம படிச்சு குடுத்துட்டு இருக்கிறாங்க. அது 2க்கும் இடையில நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நிறைய மாற்றங்கள் அ செஞ்சிருக்கிறாங்க. மேம்படுத்தியிருக்கிறாங்க. சரியா? طيب. இந்த அல் அரபியத்து பைன யதைக் நிறுவனத்தில பேர் அல் அரபிய்யத்து லில் ஜமீஅ. அது நீங்க அதனுடைய வெப்சைட்ல போய் பார்க்கலாம். அதுக்கு வெப்சைட் இருக்குது. சவுதி அரேபியால, ரியாத்ல அதோட தலைமையகம் இருக்குது. நீங்க அந்த வெப்சைட்ல போய் பார்க்கணுங்கிறதுக்காக வெப்சைட் லிங்க் எல்லாம் உங்களுக்கு நாங்க எங்களோட டெலிகிராம் சேனல்ல குடுத்திருக்கிறோம். ரைட். இப்ப நாங்க முதல் புத்தகத்துல படிச்ச விஷயங்கள அ கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்ப்போம். அந்த புத்தகத்துல எப்படி இருந்தது அப்படின்டா, முதலாவது ஒரு முன்னுரைகளுக்கு பிறகு, இந்த புத்தகத்த பத்தி சொன்னதுக்கு பிறகு, எத்தன வஹதா இருந்தது? நாங்க சொன்னோம் 16 வஹதா இருந்தது. ஒவ்வொரு ஜுஸுல 8 வஹதா, அடுத்த ஜுஸுல 8 வஹதா. இந்த 2 வஹதாக்களுக்கு பிறகு ஒரு இக்தபிர் நஃப்ஸக் அப்படின்னு சொல்லி, ஒரு உங்களையே நீங்க பரீட்சித்து பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு எக்ஸாம் இருந்தது. அதுல நீங்களே அந்த எக்ஸாம் எழுதி, நீங்க எவ்வளவுக்கு அந்த 2 வஹதாவையும் படிச்சிருக்கிறீங்கன்றத உங்களுக்கு பார்த்துக் கொள்ளலாம் என்றத நாங்க பார்த்தோம். அதே மாதிரி இக்திபாருன் நிஸ்ஃபி ஒன்று இருந்தது. 8 வஹதா முடிஞ்சதுக்கு பிறகு அரையாண்டு பரீட்சை என்ற மாரி இக்திபாருன் நிஸ்ஃபி. அதுக்கு பிறகு 16 வஹதாவும் முடிஞ்சதுக்கு பிறகு அல் இக்திபாருன் நிஹாயி ஒன்று நாங்க பார்த்தோம். இறுதி பரீட்சை. ரைட். இத நாங்க முதல் புத்தகத்துல அ படிச்சது. முதல் புத்தகத்துல நாங்க முக்கியமாக என்ன சொன்னோம்னா, இந்த புத்தகம் வந்து இந்த 2வது இஸ்தாரு தானி என்கிறதுல வந்து மொத்த பாடங்கள் 540 இருக்குது. முதல் இஸ்தார்ல பழைய எடிஷன்ல 300 பாடம் தான் இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரைட். அதே மாதிரி இந்த புத்தகத்துடைய நோக்கங்கள பத்தி நாங்க முதலாவது புத்தகத்துடைய நோக்கத்த பத்தி பேசியிருந்தோம் ஏற்கனவே முதல் பாடத்துல. அதுல என்ன சொன்னோம்னா, அல் கிஃபாயத்துல் லுகவிய்யா மொழி வளத்த உருவாக்குறது. அல் கிஃபாயத்துல் இத்திசாலிய்யா நாங்க இந்த அரபு மொழிய பேசக்கூடியவர்களோட தொடர்பை ஏற்படுத்துறது இது நோக்கம். ரைட். அத படிச்சா அதன் மூலமா எழுத்து மூலமாகவோ, பேச்சு மூலமாகவோ நாங்க அரபு மொழிய தாய்மொழியாக கொண்டவர்களோடையோ, அல்லது அரபு மொழிய பேசக்கூடியவர்களோடயோ தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி அல் கிஃபாயத்து ஸகாஃபிய்யா அந்த அரபு மொழிக்கோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரத்த பற்றி நாங்க தெரிந்து உஸ்தாத் கொள்றதுக்கான 3 நோக்கங்கள். சொல்லுங்க. உஸ்தாத் நெறைய 2 பேர்னால ஜாயின் பண்ண முடியலன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மெசேஜ் அனுப்பியிருக்காங்க WhatsAppல. ஆ அது அ பார்ப்போம். மீட்டிங் அவங்க ட்ரை லிங்க் பண்ண அவங்க ஒண்ணு அனுப்பியிருந்தாங்க. ஆர்கனைசர் கான்டாக்ட் பண்ணுங்க. மீட்டிங் லிங்க் வந்து போ மாட்டேங்குது. லிங்க்ல ப்ராப்ளம்ங்கிற மாரி வருதுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஒண்ணும் செய்யலாது. அ அவங்க கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்களேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே. அ ஓகே. கட்டாயமாக. ரைட். அப்ப இந்த புத்தகத்துடைய முக்கியமான மொழி வளம் அப்படின்னு சொல்லும் பொழுது, முக்கியமாக அதுல நாங்க 7 விஷயங்கள் உள்ளடங்கும் என்று பார்த்தோம் தானே. ஒன்று அல் மஹாராத்து அல் அர்பா 4 அல் மஹாராத்துல் லுகவிய்யா ஸ்கில்ஸ். ஒரு லாங்குவேஜுக்குரிய 4 ஸ்கில்ஸ் இருக்குது. அதுக்கான அ பயிற்சிகள் இந்த புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இஸ்திமா,
ஒரு விஷயத்தை என்ன செய்யும், ஃபஹ்முல் மஸ்மூ, அரபு மொழியில யாராவது பேசும் பொழுது அரபு மொழியில் சொல்லப்பட்ட விஷயங்களை கேட்டு எங்களால் புரிய முடியுமா இருக்கிறது தான் இஸ்திமா அல்லது ஃபஹ்முல் மஸ்மூ என்று சொல்றது. அடுத்து வந்தால் கலாம். எங்களால் அரபு மொழியை பேச முடியுமாகிறது. அதுதான் மொழி வளத்துல அல் மஹாராத்து லுகவிய்யாவுல, அதாவது அந்த மொழி ஆற்றல் அல்ல. 2வது. 3வது அல் கிராஅ, வாசிக்கிறது, ஃபஹ்முல் மக்ரூ, வாசிக்கிறத புரிந்து கொள்றது. ரைட். 4வது அல் கிதாபா, நாங்க என்ன செய்றது, எழுதுறது. இது 4ம் ஸ்கில்ஸ். அதே மாதிரி எலிமெண்ட்ஸ் அனாசிருல் லுகவிய்யா, மொழியுடைய மூலக்கூறுகள் 3 இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். الأصوات، المفردات. அதே மாதிரி கவாயிதுன் நஹ்வு வஸ்ஸர்ஃப். கவாயிது நஹ்வு வஸ்ஸர்ஃப்ன்றது நான் இன்னொரு வகையில அத்தராகீப் என்று கூட சொல்லலாம். ரைட். இதுதான் இந்த மொழி வளத்துல முக்கியமானது. கிஃபாய லோவியாவுல முக்கியமானது. இந்த 3க்குமான இந்த 7க்குமான பயிற்சி வந்து எங்களுக்கு பாடத்துல கொடுக்கப்பட்டிருந்தது. சரியா? அதே மாதிரி ஹிவார்களூடாக நாங்க எப்படி இன்னொருத்தரோட பேசணும், தொடர்பு கொள்ளணும் என்ற ஒரு விஷயம் எங்களுக்கு ஊட்டப்பட்டது. தானே அல் கிஃபாயத்துல் இத்திசாலியா, அதே மாதிரி அல் கிஃபாயத்து தகாஃபியா அப்படின்றது நான் எங்கள் இந்த பாடங்கள் வந்து எதை பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்குதுன்றா, இஸ்லாமிய கலாச்சாரத்தை, அரேபிய இஸ்லாமிய கலாச்சாரத்தை மையமாக கொண்டு பொதுவாக இஸ்லாத்துக்கு மாற்றம் இல்லாத உலகத்தில் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கலாச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த புத்தகத்துடைய அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்குது. ரைட். இது சம்பந்தமான பல விஷயங்களை நாங்கள் என்ன செஞ்சுருந்தோம், ஏற்கனவே பார்த்துருந்தோம். அப்போ நாங்கள் முதல் புத்தகத்தை படிச்சிட்டோம் என்றால் முஸ்தவல் முபுத்ததி, ஆரம்ப லெவல் வந்து என்ன செஞ்சுருக்கிறோம், முடிச்சிருக்கிறோம். 2வது புத்தகம் இப்போ நாங்கள் படிக்க போகிறோம் அப்படி என்றால் முஸ்தவல் முத்தவசித், நடுத்தரமான அந்த தரத்தை தான் நாங்கள் இப்போ படிக்க போகிறோம். 3வது புத்தகத்தில் அல் முஸ்தவல் முத்தகத்தீம், அதை விட மேலே உள்ள ஒரு லெவலை வந்து நாங்கள் படிப்போம். விசேட லெவலை வந்து 4வது புத்தகத்தில் என்ன செய்வோம், கிதாபு தாலிப் ராபியால படிப்போம். ரைட். இந்த புத்தகத்தில் பல விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அந்த 2வது புத்தகத்தை ஆரம்பிக்க முன்னாலேயும் நாங்கள் என்ன செய்யலாம்டா பார்க்கலாம். இந்த சிலபஸை படிக்கிறதுக்கு எங்களுக்கு மொத்தமாக 600 மணித்தியாலங்கள் தேவைப்படும். ஒருத்தர் நினைச்சால் இந்த புத்தகத்தை வந்து ஒரு 6 மாதத்தில் கூட படிக்கலாம். அதாவது ஒரு வாரத்தில் 25 மணித்தியாலங்கள் படிக்கக்கூடிய சிலபஸாக இருந்தால், ஸ்கூல்களில் மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியில் அல்லது ஒரு இன்ஸ்டிடியூட்டில் வந்து என்ன செய்யலாம் என்றால், ஒவ்வொரு நாளும் 5 நாளைக்கு பாடம் என்றால் ஒவ்வொரு நாளும் என்ன செய்யலாம், ஒரு 5 மணித்தியாலம் படிக்க வைக்கலாம். இதை மட்டும் படித்தால் அவங்க ஒரு 6 மாதத்தில் அரபு மொழியை என்ன செய்யலாம், முழுமையாக திறமையாக அதனுடைய எல்லா ஸ்கில்ஸையும் எலிமெண்ட்ஸையும் உள்ளடக்கி படித்து முடிக்கலாம். அந்த மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. அப்போ குறைவாக எடுக்கும் பொழுது குறைவாக நாட்கள் அதிகமாக என்ன செய்யும், எடுக்கும் என்று பார்த்தோம். ரைட். முதல் புத்தகத்தில் எத்தனை பாடம் இருந்தது அப்படின்னா 144 பாடங்கள் இருந்தது. ரைட். அடிப்படையான பாடங்கள் 144. ஒவ்வொரு வஹதாவிலையும், அதாவது எத்தனை வஹதா இருந்த ஒட்டுமொத்தமாக 16 வஹதா. 16 வஹதாவிலையும் ஒவ்வொரு வஹதாவிலையுமே என்ன இருக்கும், ஹிவார் இருந்தது. 3 ஹிவார், அல் ஹிவாருல் அவ்வல் அஸ்ஸானி அஸ்ஸாலிஸ். 3 ஹிவாரிலும் அதோட என்ன இது வரும், உங்களுக்கு முஃப்ரதாத் வரும். அதுக்கு பிறகு தத்ரீபாத், அதுக்கான பயிற்சிகள் தரப்படும். ஒவ்வொரு ஹிவாருக்கும் முஃப்ரதாத்துக்கும் 2 பக்கங்கள் இருக்கும். இதை நீங்க போட்டிருக்கிறாங்க. ஏன்னா நீங்க இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்னால புத்தகத்தை பத்தி ஒரு புரிதல் வந்து வேணும். அப்ப அதைத்தான் நீங்க படிச்சீங்க. இப்ப நீங்க படிச்ச விஷயத்த நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கு பிறகு 3 வஹதா, ஒவ்வொரு வஹதாவிலையும் 3 ஹிவாருக்கு பிறகு என்ன வரும்டா, தத்ரீபாத்துல் முஃப்ரதாத் வல் முஃப்ரதாத்துல் இதாஃபியா. இந்த முஃப்ரதாத்துகளுக்கான தத்ரீபாத் பயிற்சிகள், அதே மாதிரி மேலதிகமான முஃப்ரதாத்துக்கள். முஃப்ரதாத் என்றது வந்து சொற்கள். முஃப்ரதாத் என்றது சொற்கள். அரபு மொழியில முஃப்ரத் என்றா ஒருமைக்குன்னு சொல்லுவாங்க, முஃப்ரத் ஜமு. இங்க வந்து முஃப்ரதாத் என்றது சொற்கள். அத்தராகீபுன் நஹ்வியா. அடுத்ததாக என்ன வரும், முஃப்ரதாத்துக்கு பிறகு 4 பக்கங்களுக்கு அத்தராகீபுன் நஹ்வியா என்ற ஒரு பாடம் வரும். அதுக்கான பயிற்சிகள், நஹு ரீதியான தர்கீப், வசன அமைப்புகள். ரைட். அதுக்கான பயிற்சிகள் எங்களுக்கு கொடுக்கப்படும். நஹுவை வந்து நாங்கள் தியரியாக படிக்காமல்
என்ன செய்றோம்டா, அத எப்படி நாங்க பிராக்டிகல்ல பண்றது? அந்த தியரி எல்லாம் தெரியாட்டியும் பிராக்டிகல்ல வந்து நாங்க எப்படி சரியாக ஒரு மொழி தாய்மொழியாக கொண்டவங்க, அவங்க நகும படிக்காமல் எப்படி சரியாக பேசுறாங்களோ, அதுக்கான அது மாரியான ஒரு பயிற்சிய எங்களுக்கு இந்த முதல் புத்தகத்துல கொடுத்தாங்க தானே. அல் அஸ்வாத் வ ஃபஹ்முல் மஸ்மூ. அடுத்ததாக எங்களுக்கு எலிமெண்ட்ஸ்ல உண்டு அஸ்வாத், ஃபஹ்முல் மஸ்மூன்றது ஸ்கில்ஸ்ல உண்டு. இது 2யும் சேர்த்து ஒரு பாடத்துல என்ன செய்வாங்க, 3 பக்கத்துக்கு ஒரு பாடம் நமக்கு தருவாங்க. அதுக்கு பிறகு கலாம். அதுக்கு பிறகு கலாம் தத்ரீபாத். 2வது ஸ்கில் வந்து கலாம். பேசுறதுக்காகவும் அதுக்கான பயிற்சியும். அது ஒரு 3 பக்கம். 3 சஃபஹாத். அதுக்கு பிறகு வாசிப்புக்கான பயிற்சி என்று ஒரு 3 பக்கம் தருவாங்க. கிராஅத்து வ தத்ரீபாத்துஹா. அதுக்கான தத்ரீபாத்தும் கிடைக்கும். அதுக்கு பிறகு 4வது கடைசியாக ஒரு வஹதாவுல என்ன வருமெண்டா 4 பக்கங்களுக்கு அல் கிதாபா வ தத்ரீபாத்துஹா. அன் அ 4வது ஸ்கில் எழுதுறதும், அதுக்கான பயிற்சியும். மொத்தமாக ஒவ்வொரு வஹதாலயும் 25 பக்கங்கள் இருக்கும். இதான் முதல் கிதாப்ல நாங்க இப்படி 16 வஹதாக்கள் என்ன செஞ்சிருக்கோம், படிச்சிருக்கிறோம். 2 ஜுஸுல, ஒரு ஜுஸுல 8, இன்னொரு ஜுஸுல 8, 16. ரைட். இப்ப நாங்க இனிமேல படிக்க போற ஜுஸு வந்து அல் கிதாபு தானி. இன்ஷா அல்லாஹ் அல் கிதாபு தானிய நாங்க இந்த முதல் கிதாப ஒரு மீட்டிட்டு தான் நாங்க அந்த கிதாபு தானிக்கு போவோம். மீட்டலண்டா அதுல படிச்ச சொற்கள மட்டும் நாங்க பார்ப்போம். அந்த நேரத்துல நான் உங்களுக்கு அல் கிதாபு தானியில எப்படி என்ன மாதிரி அமைஞ்சிருக்குதுன்றத நான் சொல்றேன். ரைட். இங்க போட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு கிதாபுலயும் எப்படி பாடங்கள் அமைக்கப்பட்டிருக்குது. சரியா? ரைட். இப்ப நாங்க கடைசியாக அ இக்திபார் நிஹாய் படிச்சோம். அதுக்கு பிறகு அந்த புத்தகத்துல என்ன இருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வஹதாவுலயும் நாங்க படிச்ச முஃப்ரதாத்துகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. ஒரு வஹதால. அதுக்கு முன்னால அ ஸ் என்ன தரப்பட்டிருக்குன்னா, நாங்க ஏற்கனவே பார்த்திருந்தோம். என்றாலும் ஒரு அவசரமா குயிக்கா நாங்க இன்னொரு முறை பார்க்கலாம். அல் முஃப்ரதாத்துல் முசானிதா. முசானிதா அப்படின்றது வந்து என்ன என்ன சொல்லலாம் முசானிதாண்டா? சானத யுசானிது. உதவியாக இருக்கக்கூடிய முஃப்ரதாத்துக்கள், சொற்கள். துணை நிற்கக்கூடிய சொற்கள் அப்படின்னு சொல்லி சில சொற்கள் தந்திருக்கிறாங்க. அதுல முதலாவது அல் புல்தான் வல் அவாசிம். என்ன புல்தான் அல் அவாசிம் என்றால், புல்தான் என்ற பலது ஜமு நாடுகள். அவாசிம் ஆசிமா. ஆசிமாண்டா என்ன? கேபிட்டல்ஸ், Capital. அதாவது நாம் தலைநகரங்கள். அப்ப அதான் நீங்க அதுக்கான இந்த ஹரீத்தான் உங்களுக்கு குடுத்திருக்கிறாங்க. ஹரீத்தான்னா ஒரு வரைபடம். ஆ நாடுகளுடைய அதுல வச்சு நீங்க பார்க்கலாம். ரைட். அடுத்தது என்ன குடுத்திருக்கிறாங்கன்னா, ஜிஸ்முல் இன்சான். மனிதனுடைய உடல். அதுல உள்ள ஒவ்வொரு உறுப்புக்களை பற்றியும். இப்ப ஜிஸ்ம்ன்றது உடல் தானே, உடம்பு. தொய்ப். இதுல ஆ தெரியாதது உங்களுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரைட். இதுல உள்ள சொற்கள வாசிங்க பார்ப்போம். யாரு வாசிக்கிறாங்க? நான் இங்க உள்ள ஹைலைட் பண்ணிக்கிறத வாசிங்க. نوفة. تفضل. رأس، عين، أنف، فم، رقبة. ரக்கபா. நாம். அஹ்சன்ட். இதுல இந்த சொற்கள் உங்களுக்கு யாருக்காவது தெரியாததுகள் இருக்குதா? ரைட். அப்ப அது அடையாளம் உங்களுக்கு கருத்து தெரியும் என்றால், அங்க அதுக்கு அந்த பிக்சர்ல வந்து அத காண்பிச்சிருக்கிறாங்க இல்லையா? காண்பிச்சு தான் அந்த சொற்கள போட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்ததை வாசிங்க. நஃபபதர். இக்ரா. شعر، أذن، شق، ஷஃபா. شفة، نعم. شعر. أذن. شفتين. نعم. شفا. شفا. طيب فم. شفا. شفتين நான் சொல்லுவோம் 2 உதடுகள். شفتين. شفا ஒரு شفا ஒரு உதடு. فم. فم வாய். طيب. هذه الكلمات اقرأ. صدر، يد، بطن، ذراع. 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 ذراன்றது வந்து இது எங்கட கையில முழங்கையில இருந்து இது வரையில் உள்ளது. மணிக்கட்டு வரையில உள்ள அந்த பகுதி ذراع. تمام. ذراع.
ஒரு முழத்துக்கும் திரா என்ற அரபியில் சொல்லுவாங்க. ஒரு முழம் என்றா அதுக்கும் திரா. இங்க இது என்ன இது? أصبع رقبة. نعم. சவுண்ட் கேக்குதா என்கிட்ட? கேட்குது. இடையில கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். طيب வாசிச்சிட்டீங்களா நீங்க இது? பதம். பதம்ன்றது என்ன? பதம்ன்றது ஃபுட். பாதம்னு சொல்லலாம். பாதம் என்றா கீழ் பாதம் மட்டும் இல்லை, கீழ் அந்த பாதத்தோட மேல் பகுதியும் ரெண்டுமே கதம் தான் தானே. பாத்தினும் ظاهரும் ரெண்டும் கதம் தான். طيب ஃபஹித் என்றது என்ன? தொடை. نعم. சாக்ன்றது முழங்காலுக்கும் கரண்டைக்காலுக்கும் இடையில உள்ளது. கெண்டைக்கால் சொல்லுவாங்க. முழங்காலுக்கும் கரண்டைக்காலுக்கும் இடையில உள்ள பகுதிக்கு தான் சாக்குன்னு சொல்லுவோம். அரபில ஹதீஸ்கள்ல சில நேரம் நிஸ்ஃபு சாக் அப்படின்னு வரும். கெண்டைக்காலுடைய அரைவாசி ஆடை அணியறதுல நிஸ்ஃபு சாக். طيب அடுத்தது கஅப் அகிப். கஅப்ன்றது என்ன? முழங்கால், கணுக்கால். கணுக்கால், கரண்டைக்கால். ரைட், கரண்டைக்கால். அகிப்ன்றது குதிகால். குதிகால். ரைட். அடுத்தது பாருங்க, அல் மிஹன். மிஹன்டா தொழில். ரைட். இந்த சொற்களை யார் வாசிக்க வாரீங்க? வேறொருத்தர். من يقرأ هذه الكلمة؟ تفضلي. نجار، حداد، سباك، كهربائي، بناء، مزارع، جزار، سائق، شرطي، طباخ، حلاق، بقال. طيب أحسنتي. هل تعرفون معاني هذه الكلمات كلها؟ من لا يعرف كلمة من هذه الكلمات؟ نجار، حداد. ما معنى حداد؟ தச்சனார். இரும்பு வேலை செய்வார். نعم. கொல்லன், ரொம்ப வேலை செய்வார். கொல்லன். நஜார் பாஸ், இந்த படுபா, இந்த தச்சன். காப்பன். نعم. سباك painting, painting. لا، بلمبر. سباك بلمبر. نعم أحسنتي. كهربائي electrician. بناء கொத்தனார். نعم. مزارع விவசாயி. فلاح. جزار கறி வெட்டுபவர். نعم بوتشر. கறி வெட்டுபவர், இறைச்சி கடைக்காரர். சாயிக் driver.
شرطي. بوليس அதிகாரி police போலீஸ்காரர் نعم. طباخ. சமையல்காரர் نعم. حلاق. பாபர் barber بقال. கடைக்காரர் கீரை கடைக்காரர். கடைக்காரர் இந்த காலத்தில் கடைக்காரர் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. طيب الملابس جورب. ما معنى الجورب؟ جورب socks socks. خف. خف. boot boots அந்த காலத்துல வந்து தோளால ஹதீஸ்ல வரும் மசஹால் அல் ஹுஃபைன் அப்படின்னா தோளால செய்யற இந்த மாதிரி கரண்டை காலுக்கு மேல உள்ள வரையில உள்ள ஹுஃப் அந்த அரபியில் சொல்லுவாங்க பூட்ஸ். இதா ஷூ شو عمامة. தலைப்பாகை إزار. رداء. إزار வேஷ்டி கீழாடை வேஷ்டி. ரிதா மேலாடை. ரெண்டு ஆடை அணியும் பொழுது உம்ராவில் நாங்கள் ரெண்டு ஆடை அணியும். ஒன்று கீழே உள்ளதுக்கு ரிதா இதா இசார்ன்னு சொல்லுவோம். மேலே உள்ளது ரிதா. நாங்கள் மூட்டியை உடுக்கிற நாட்டில் உடுக்கிற மூட்டி உடுக்கக்கூடிய அந்த உடுப்புக்கும் என்ன சொல்லலாம்? இசார் தான். என்ன சொல்லுவீங்க நீங்க? ஸ்ரீலங்காவில் சாரம் என்று சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் வேஷ்டி. ஜில்பாப். முழுமையான ஆடை. ஜில்பாப். ஆனா எங்கட நாட்டில் நாங்க ஜில்பாப் என்று ஒரு ஆடை வச்சிருக்கிறோம் இல்லையா? ஒரு இப்ப இங்க இந்த 2வது சூறாவில் இருக்கக்கூடிய சூரத்து தானியால இருக்கிற அதே மாதிரியான உடுப்புக்கு ஜில்பாப் என்று நாங்க சொல்லுவோம். அது எங்கட இஸ்திலாஹ்ல உள்ள நடைமுறையில உள்ள ஒரு அசில்ல ஜில்பாப்ன்றது இதான். ஒரு முழுமையான ஆடைக்கு ஜில்பாப் என்று சொல்லுவோம். ரைட். இதுவும் ஜில்பாப் தான். முழுமையாக மூட்டுறதுனால ஜில்பாப் தான். ரைட். சில நேரம் அரபிகளிடத்துல நாங்க நாட்டுற ஜில்பாப் என்று சொன்னா அவங்களுக்கு இது நாங்க ஜில்பாப் என்ற இந்த ஜில்பாப் அவங்களுக்கு இப்போதைக்கிறவங்களுக்கு விளங்காது. அவங்க ஜில்பாப் என்று சொல்லும் பொழுது இதைத்தான் புரிஞ்சு கொள்வாங்க இந்த 1வது சூறாவை. இப்ப அவங்க ஒவ்வொரு சமூகத்திலுமே எது நடைமுறையில இருக்கோ அதைத்தானே புரிவாங்க. எங்கட நாட்டுல ஜில்பாப் என்று சொல்லும் பொழுது இந்த சூரத்து தானியாவை தான் என்ன செய்வாங்க? புரிஞ்சு கொள்வாங்க. அதாவது முழுமையாக இப்படி மூட்டுற ஆடைக்கு வந்து அபான்னு சொல்லுவாங்க. என் நாட்டுல அபாயா என்று சொல்றது வந்து சபான்னு சொல்றது இந்த சொல்லிலிருந்தா வந்திருக்குது. அபா. ஹிஜாப்ன்றது மூட்டுற இந்த உடுப்புக்கும் சொல்லலாம். ரைட். ஹிஜாப். குஃபாஸ். gloves. حزام. பெல்ட் سروال. سروال توصر سروال قصير منكم طويل منكم. إذا عند قصير طويل. طيب الجو هذا. طيب برق. மின்னல் رعد. இடி غيوم. மேகம். ரியாஹ். காற்று. முஷ்மிஸ். சனி. அதாவது ஜவுன் முஷ்மிஸ் அப்படின்றா ஒரு சூரிய ஒளி உள்ள ஒரு ஜவ் வெதர் தானே. சூரிய ஒளி உள்ள ஒரு காலநிலைக்கு நாங்க ஜவுன் முஷ்மிஸ். லைலத்துன் முக்மிரா. முக்மிரன்னா என்ன? லைலத்துன் முக்மிரா நிலவு உள்ள ஒரு பௌர்ணமி. நிலவுள்ள ஒரு இரவுக்கு நாங்க லைலத்துன் முக்மிரா அப்படின்னு சொல்லுவோம். கமர்ல இருந்து வந்தது. முஷ்மிஸ் என்ற ஷம்ஸ்ல இருந்து வந்தது. ரதாத். மாமான ரதாத் தூறல். துளிகள், நீர் துளிகள்.
அதுக்கு வந்து நாங்க ரதாத் என்று சொல்லலாம். ரதாத். طيب صقيع ما معنى الصقيع؟ பனி உறைபனி, பனிக்கட்டி மூடுபனி, ம். அடர்பனி. உறைபனி என்ற மாதிரி. உறைபனி என்றா இப்போ இலைகள்ல, நிலங்கள்ல பனி விழுந்து அது வந்து லேசாக பனியில ஒரு படலம் ஒன்று என்ன செஞ்சிருக்கும், மேலால உருவாகி இருக்கும். அதுக்கு தான் சக்கீ என்று சொல்லுவாங்க. ஒரு பனியால மேல ஒரு மெல்லிய ஒரு படலம் அல்லது ஒரு கனமான ஒரு படலம் உருவாகி இருந்தா அது சக்கீ. உறைபனி அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஃபைதான். வெள்ளம். ம். ஃபைதான் வெள்ளம். வெள்ளம். வெள்ளப்பெருக்கு Flood. வெள்ளம். நாம் ضباب பனிமூட்டம். பனிமூட்டம், மூடு பனி. அதாவது ஒரு புகை மாதிரி பனி இருக்கும். சில இடங்கள்ல புகை மாதிரி பனி இருக்கும். தபாப். அதுக்குதான் நாங்க தபாப் அப்படின்னு சொல்லுவோம். தபாப். இப்போ பாதையில போகும் பொழுது அப்படி புகை மாதிரி இருக்கும். அது பனியாக இருக்கும். பனிமூட்டமாக இருக்கும். ரைட். அதுக்கு மூடு பனி அப்படின்ட்டு சொல்லலாம். அதே மாதிரி தல்ன்றது பனித்துளி. மலைத்துளிக்கு துளி வந்து இந்த மாதிரி இலைகள் இப்படி இருக்கிற இது வந்து துளியாக மழை பெய்யும் பொழுது தால் என்று நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி ஜலீத்ன்றது பனிக்கட்டி. சில நேரம் ஃபுல்லா கட்டியாக இருக்கும் கடல்கள்ல. அல்ல நாங்க ஐஸ் கட்டி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதும் ஜலீத் தான். ரைட். الطعام نعم. சல்ஜ்னா என்னது உஸ்தாத்? சல்ஜ்னால இத எப்படி? பொறுத்து மாஸ்டர். சல்ஜ். சல்ஜ் என்றாலும் பனிதான். பனி என்றா அந்த என்ன ஐஸ் கட்டி. அது வந்து நல்ல இப்ப ஜலீத் மாதிரி நல்லா கட்டியாக இறுக்கமாக இருக்கணும்ன்றது கட்டாயம் இல்லை. எல்லாத்துக்கும் சல்ஜன்னு சொல்லலாம். ரைட். طعام زيت حلوى زبدة تونة فطيرة مربى. ரைட். இதுல உங்களுக்கு தெரியாதது ஃபத்தீரான்றது என்னன்னா, நீங்க இந்த பராட்டா ரொட்டி இந்த அடுத்து அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஃபத்தீரான்னு சொல்லலாம். ரைட். முட்டை ரொட்டி இது மாதிரியா இருக்கிற அந்த அமைப்புகளுக்கு எல்லாத்துக்கும் ஃபத்தீரா. அப்பம் கூட ஃபத்தீரான்னு சொல்லலாம். ரைட். முரப்பா جامة. طيب كعك كيك. فول. اوكي فول بينز عدس பருப்பு தோல் பருப்பு எல்லாம் ஜுபன் تشيز. عسل. طيب الأدوات المنزلية. إن الأدوات المنزلية أنا طيب وفهرنا. طيب ملعقة شوكة سكين مكواة قدر كأس. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச சொல். மேல உள்ள சூறால இருக்கு தானே. கூப் இப்ரீக் சுஃப்ரா மிக்னஸா غسالة சல்லத்து நுஃபாயாத். இங்க கேஸ்ன்றது பெரும்பாலும் இந்த கண்ணாடியால் ஆனதுக்கு தான் காசுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்ததுக்கும் காசுன்னு சொல்லலாம் தானே. கிண்ணம்ன்றதுதான் காசு. கூப்பு அது கப். இதுக்கும் மேல உள்ளதுக்கும் கப்புன்னு சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ரெண்டுக்கும் நடைமுறையில கூபன்றது பொதுவா இதுக்கு பிளாஸ்டிக்கால இருக்கலாம் அல்லது
இந்த மண்ணால ஆனதுக்கு கூப் என்று சொல்லலாம். இதுக்கும் கூப்னு சொல்லலாம், பிழை இல்லை. இங்க இருக்கிற கிளாஸ்க்கும் கூப்னு சொல்ல பிழை இல்லை. ஆனா நடைமுறையில இது கூப்னு சொல்லுவாங்க. طيب إبريق إبريق جاج مم. جاج نعم إبريق. سفرة டைனிங் டேபிள் அதாவது சுஃப்ரான்றது வந்து உணவு சாப்பாடுறது, அது மேசையாக இருக்கலாம் அல்லது கீழே விரிக்கிறதாக இருக்கலாம். எல்லாமே சுஃப்ரா தான் தானே, எல்லாமே சுஃப்ரா தான். طيب மிக்னசா மிக்னசா vacuum cleaner. தும்பு தடி என்று அதுவும் மிக்னஸா தான். தும்பு தடியும் மிக்னஸா தான். இந்த மாதிரி வெக்யூம் கிளீனர் அதுவும் அதுவும் மிக்னஸ். طيب غسالة வாஷிங் மிஷின் அது தெரியும். சல்லத்து நுஃபாயாத் அல்லது சல்லத்து முஹ்மலாத் என்று சொல்லலாம். குப்பை தொட்டி, குப்பை கூடை, குப்பை கூடை. طيب الفواكه تفاح برتقال ليمون موز توت خوخ. توت என்ன செரி பெரி பெரி, அது ப்ளூபெரி, ரெட் பெரி, எல்லா பெரியும் இருக்கும் அதானே. அப்ப ஸ்ட்ராபெரிக்கு என்ன சொல்லுவோம்? ஃபராவில். خوخ என்றது பீச். عنب மாஞ்சு, யூசுஃபி என்றது ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்கும். மாந்திரின் தீன் والتين والزيتون والتين அத்திப்பழம் مشمش لمسة مشمش apricot தான் apricot ன்னு சொல்லுவாங்க. அது நீங்க இந்த கமருத்தீன் அப்படின்ற ஒரு இதுல வரும். இதால தானே செய்வாங்க கமருத்தீன். பெரும்பாலும் கமருத்தீன் சொல்லி ஒரு வகையான இனிப்பு பண்டம். طيب رمان طيب خس தலப்பை இலைன்னு தான் சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. அப்படி சொல்லுவாங்க. குர்ராத் அது ஒரு வகையான வெங்காயக்கீரை. லீக்ஸ் بقدونس பார்ஸ்லி பூசா சுச்சினி قرع பரங்கிக்காய் بطاطس உருளைக்கிழங்கு بامية باذنجان فاصوليا ثوم فلفل لوبيا. ரைட். இல்ல தெரியாது இருக்கா? இல்ல. مرتبة
الأثاث أنا furniture மாதிரி உள்ளதுகள் இப்படி தளபாடங்கள். مرتبة mattress فراش ஃப்ராஷ்ன்றது விரிப்பு. இப்போ இங்க வந்து பெட்ல போடுற அந்த க்ளாத் அதுக்கும் ஃப்ராஷ்ன்னு சொல்லலாம் நாங்க. غطاء blankets தானே blankets غطاء அல்லது கவருக்கும் غطاء அடிப்படையில் கவர் தான். நாங்கள் ஒரு மூடிக்கும் غطاءன்னு சொல்லலாம். ஒரு பாட்டில்ட மூடிக்கும் غطاء கவர் பண்ற எல்லாத்துக்கும் غطاء. هاتف مروحة مكيف هاتف مروحة مكيف. خزانة وسادة كرسي طاولة مدفأة رف. இதெல்லாத்துக்கும் சூறா அங்கே இருக்குது தானே. இதுக்கு நாங்கள் உங்களுக்கு தெரியாடி கேட்கலாம். مدفأة مدفأة மித்ஃபேன் தெரியுமா? ஹீட்டர், அதாவது குளிர்காலத்துல சூடு பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி பயன்படுத்துற ஹீட்டருக்கு பேர் மித்ஃபா. திஃபு பெற்றுக்கொள்றதுக்காக வேண்டி குளிர்காயறதுக்காக. ரஃப் 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 தெரியும். வேற என்ன கேட்டீங்க? சஃபான்னாலும் ஹீட்டர் தானா சார்? சஹான் அந்த ஹீட்டர் வந்து தண்ணி சூடாக்குற ஹீட்டர். இப்ப சொல்லலாம். மித்ஃபான்றது வந்து இந்த எங்கட குளிர் காயறதுக்காக நாங்க போடுற ஹீட்டர். முக்கையிஃப் அது ஏசி. அது இந்த இப்ப உள்ள ஏர் கண்டிஷனுக்கு சொல்லலாமா மாஸ்டர்? எல்லாத்துக்கும் தான் مكيف. خزانة ألماري قبل. طيب السفر محفظة دراجة نقود. ما معنى نقود؟ نقود نوتس نوت كاسهل. جمارك கஸ்டம்ஸ். ஜமாரிக் கஸ்டம்ஸ் ஒரு நாட்டோட என்ன சொல்லலாம் தமிழ்ல? சுங்கம்னு சொல்லணும்னா கஸ்டம்ஸ். சுங்க அதிகாரி மட்டும் இல்லை, அந்த கஸ்டம் எல்லாத்துக்கும் ஜமாரிக், பொதுவாக ஜமாரிக் சொல்லலாம். سفينة مركب طيب مغادرة وصول முகாதரா வெளியில போறது, புறப்படுது, பயணித்தல். முகாதரா ஒரு இடத்தை விட்டுட்டு போறது பேர் தான் முகாதரா. நீங்க ஏர்போர்ட்டுக்கு போனா சாலத்துல் முகாதரா என்று ஒன்று போட்டிருப்பாங்க, சாலத்துல் உசூல் என்று போட்டிருப்பாங்க தானே. டிபார்ச்சருக்கு முகாதரா, உசூல் அரைவல் வந்து உசூல். طيب محطة ستيشن. محطة القطار، محطة الحافلات، محطة البنزين. ستيشن محطة البنزين أنا சொல்லுவாங்க, பெட்ரோல் ஸ்டேஷன், அதுக்கும் ஸ்டேஷன் சொல்லுவாங்க ஷெட்டுக்கு மாதிரி. طيب எப்படியோ محطة வந்து ஸ்டேஷன். سيارة أجرة டாக்ஸி டிரைவர், டாக்ஸி கார். سيارة أجرة என்ன செய்யறது? கூலி கொடுக்கறது, வாடகை. سيارة أجرة வாடகை கார். إقلاع هبوط. إقلاع புறப்படுதல். இقلاعன்றது புறப்படுதல், அதாவது ஃப்ளைட் வந்து
மேலே ஏறுறது வந்து டேக் ஆஃப், அதுக்கு வந்து இக்லான்னு சொல்லுவோம். ஹுபூத் என்ன செய்யறது? இறங்குதல் ஹுபூத் இறங்குதல். இறங்குதல். லேண்டிங் ஹுபூத். الصحة والمرض مغص வயிற்று வலி نعم ويت وعليه Right. stomach ache. إمساك ملاتيكل. طيب زكام கோல்டு cold. جراح சர்ஜரி surgeon ஆப்ரேஷன் பண்ற டாக்டருக்கு ஜர்ராஹ். ஜுருஹ் வெட்டு காயம் காயம். ஜுருஹ் என்ன காயம். கசர் உடைவு, ஃப்ராக்சர் உடைவு, முறிவு. طيب نزف ரத்தம் கசிவு ரத்தம் கசைறது, ரத்தம் ஓடுறது, ப்ளீடிங். طيب إغماء மயக்கம் மயக்கம். பை வாமிட் حمى ஜுரம். fever جرى. إسهال வயிற்றுப்போக்கு. رعاف தும்மல். لا மூக்குல இரத்தம் கசிகிறது. ரஆஃப்ன்றது நோஸ் ப்ளீட், இரத்தம் கசிறதான். طيب صفات பண்புகள். واسع طريق واسع بيت واسع. விசாலமான ضيق ضيق குறுகலானது குறுகலான. நெருக்கடியான. طيب سريع بطيء வேகமானது வேகமாக, மெதுவாக. طيب மெதுவான அல்லது سريع என்றால் வேகமான. مرتفع منخفض உயர்ந்திருக்கக்கூடிய. منخفض தாழ்வாக இருக்கக்கூடிய. مرتفع منخفض مرتفع منخفض. قوي பலமானது ضعيف பலவீனமானவர். نظيف متسخ. ثقيل خفيف. பாரமான அல்லது பாரமில்லாத குறைந்த. الورق خفيف خفيف. طيب الحديد ثقيل. نعم. أشياء مستعملة كثيرة. அதிகமாக யூஸ் பண்ணப்பட்ட பொருட்கள். صابون منشفة. نعم. مفتاح قفل لوك. فرشاة எல்லா லோக்குக்கும் சொல்லலாம் குஃபுல் என்று. சரியா? فرشاة أسنان. அஸ்னான் பற்கள் தானே. அஸ்னான் பற்கள். ஃபுர்ஷாத்ன்றது வந்து பிரஷ். இங்க பாருங்க, ஃபுர்ஷாத்து ஷார் முடிய அந்த சீப்பு கூட ஃபுர்ஷாத்து, இந்த மாதிரி வகையான சீப்புக்கு வந்து என்ன செய்யலாம்? ஃபுர்ஷாத்து அஸ்னான். ஷார் ஃபுர்ஷாத்து ஷார். طيب معجون பேஸ்ட் மிஸ்வாக் خاتم منديل ரெண்டு மாதிரி சொல்லலாமா? منديل. طيب ورقة فرشاة شعر مشط
கொம்பு சிப்பு சீப்பு طيب البطاقة الشخصية ما معنى البطاقة الشخصية؟ personal தனிப்பட்ட ஒருவருடைய அடையாள அட்டை. அடையாள அட்டை ஒருத்தருடைய அவரை பத்தி சொல்ற அடையாள அட்டை ஐடென்டி கார்டு ஐடி கார்டு. சொல்லலாம். طيب அதுல என்னெல்லாம் வரும்? இஸ்முல் ஆயிலா another பேரா family name family name صنت الجنسية citizen நாடு nationality இல்லாட்டி citizenship ஜின்சியான்றது தானே. المهنة தொழில் نعم. محل الميلاد تاريخ الميلاد பிறந்த இடம் பிறந்த டேட் نعم. العمر الجنس جنس இனம் بال نعم بال. ذكر أو ذكر أنثى عن بن. طيب الحالة الاجتماعية civil status அப்ப அதுல என்ன வேறு போடுவாங்க? married Married unmarried and عربي متزوج married. غير متزوج نعم غير متزوجك أعزب نقولها متزوجك متزوج. طيب العنوان address Address. هاتف المنزل வீட்டு டெலிஃபோன் நம்பர் نعم. هاتف العمل work telephone number نعم. வேலை செய்ய الطول உயரம். نعم صحيح. اللغة Language. الدين religion نعم. رقم الجوال. mobile number طيب شجرة العائلة جد جدة أخ أخت عم عمة خالة حفيدة عمன்றது என்ன? عم மாமா தந்தையுடைய சகோதரன் சகோதரன் தந்தையுடைய சகோதரன் தந்தையை விட மூத்தவராக இருக்கலாம் அல்லது வயது குறைந்தவராக இருக்கலாம். அரபியில உண்டுதான் அம் சாச்சா பெரியப்பா எல்லாம் அம் தான். ஹால் தாயுடைய சகோதரன் தாயினுடைய சகோதரன் மாமான்னு சொல்லுவாங்க. ஹால் طيب خالة மாமி தாயினுடைய சகோதரி அது சகோதரன் கணவன் துல்லி உம்மா خالة தாயுடைய சகோதரி தாயுடைய சகோதரன் ஹால் தாயுடைய சகோதரி ஹாலா. அது நாங்க என்ன சொல்லுவோம்? சித்தியா இருக்கலாம் அல்லது பெரியம்மாவா இருக்கலாம், தாயுடைய மூத்த சகோதரியா இருக்கலாம், தாயுடைய இளமையான சகோதரியா இருக்கலாம். எல்லாரும் ஹாலா தான். அம்மான்றதப்ப அம்மா தந்தையின் சகோதரி தந்தையின் சகோதரன் அம்மு தந்தையின் சகோதரி அம்மா தாயின் சகோதரன் ஹால் சகோதரி ஹாலா. தமிழ்ல மாதிரி இல்ல, ஒரே மாதிரி வரும் அரபியில. المفردات بحسب الوحدات. இங்க ஒவ்வொரு வஹதாலையும் என்னென்ன முஃபரதாத்துக்கள் நீங்க படிச்சிருக்கிறீங்க அப்படின்றத உங்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க பார்த்து போங்க, நான் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அடுத்தது வந்து நாங்க படிச்ச சொற்கள் வந்து அலிஃப் பா ஓடர்ல அல் அலிஃப் பாஇயா அல் அலிஃப் பாஇ என்று சொல்லுவாங்க. அல் அலிஃப் பாஇ ஹசப தர்தீப். ஹசபண்டா ஏற்ப, தர்தீப் ஓர்டருக்கு ஏற்ப, அல்பபெட் அந்த ஓர்டருக்கு ஏற்ப.
அலிஃப் பாஇ அலிஃப் பாஇ அதுக்கு எப்போ இந்த முஃப்ரதாத்துக்களை இவங்க வரையறுத்திருக்கான் டிக்ஷனரியில மாதிரி ரைட். இப்போ இதில் சொற்கள் இருக்குது. நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த இந்த நாங்கள் பாடத்தில் பார்ப்போம். இப்போது இந்த ஏற்கனவே இந்த சொற்களை பார்த்தோம். அதுக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யணுமென்ற ஒரு வேலை ஒரு பேப்பர் நான் உங்களை 2 குரூப்புக்கும் அனுப்பியிருக்கிறேன். ரைட். இஃப்திபாரு தஹ்தீதுல் முஸ்தவா லில் பதி பில் கிதாபி தானி. ரைட். 2ஆம் கிதாப் படிக்கிறதுக்கு முன்னால் இந்த இஃப்திபாரை நீங்கள் செய்யணும். எனக்கு செஞ்சு நீங்கள் என்ன செய்யுங்கண்டா உங்களோட அந்த புக்கில் நீங்கள் செஞ்சாலும் சரி அல்லது இதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து செஞ்சாலும் சரி பிரச்சனை இல்லை. அதை இந்த இஃப்திபாரை நீங்கள் செஞ்சுட்டு அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி வைங்க. ரைட். வாட்ஸ்அப்புக்கு எனக்கு அனுப்பி வைங்க. அதுக்கு பிறகு நாங்கள் இதை பார்ப்போம், இதை திருத்துவோம். ரைட். இது வந்து நீங்கள் எப்போ செய்யணுமெண்டா இப்போ செய்யணும். இதை எப்போ செய்யணும்? நீங்கள் இப்போ இந்த நான் பாடத்தை நிறுத்துவேன் கொஞ்ச நேரம். அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இதை செஞ்சு எனக்கு காண்பீங்க. ரைட். இதுதான் நீங்கள் இப்போ செய்ய வேண்டிய பயிற்சி. அதுக்கு பிறகு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அந்த பயிற்சியை திருத்துவோம். அந்த எக்ஸாம் தான் அது, இஃப்திபார். நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கிறீங்கன்னு இன்னொரு டெஸ்ட் ஒன்று தான், அதை திருத்துவோம். திருத்தினத்துக்கு பிறகு கடைசியாக இந்த சொற்களை நாங்கள் பார்ப்போம். இந்த சொற்களை உங்களுக்கு தெரியாத சொற்கள் இருக்காண்டு ஏற்கனவே படித்த முதல் புத்தகத்தில் உள்ள எல்லா சொற்களையும் நாங்கள் குயிக்காக பார்ப்போம். அதை எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் நாங்கள் வாசிக்க கொடுப்போம். அவங்க அதை வாசிப்பாங்க, இன்னொருத்தர் வந்து அதுக்கு கருத்து சொல்லுவாங்க. சரி, ஒருத்தர் வாசிப்பாங்க. அப்போ யார் பிள்ளையா வாசிக்கிறாங்களோ இல்லை பிள்ளையா கருத்து சொல்கிறாங்களோ அவங்க அவுட் ஆகிடுவாங்க. அப்போ வேறொருத்தர் வரணும். வேறொருத்தர் வந்து அதை என்ன செய்யணும், வாசிக்கணும். இன்னும் அப்படி வாசிச்சுட்டு போவாங்க. ரைட். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் முடியுமான அளவு எல்லா சொற்களையும் பார்ப்போம். இப்போ நாங்கள் ஒரு ஓஃபண்ட் எடுப்போம். ஒரு மத்தியானமாக படிக்கிறோம் தானே. அப்போ அதுக்கிடையில் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் இதை இந்த இஃப்திபாரை செஞ்சுட்டு வாங்க. சரியா? போதும் தானே டைம்? சொல்லுங்க. நாளைக்கு அனுப்புறேன். அது வந்து எனக்கு புக்கு வரல, வந்து வாய்ஸ்